தமிழ்நாட்டின் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளை தடுக்கவும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பதவியேற்ற அடுத்த நாளே உயர் அதிகாரிகளை அழைத்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் கூடுதலாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கவனப்படுத்தும் விதமாக புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறைகளை முடுக்கிவிட்ட முதலமைச்சர் விஜய் புதியதாக சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒன்று துவங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அறிவித்திருந்தார். வெறும் அறிவிப்பாக மட்டுமல்லாமல் அதை அதிரடியாய் களப்பணியில் களமிறக்கவும் உத்தரவிட்ட முதலமைச்சர் இதற்கென்று தனியாக ஒரு பிரத்யேக ஐஜியை நியமிக்க வேண்டும் என சொல்லி காவல்துறையில் தனக்கென்று தன்னிகரற்ற இடத்தை பிடித்த மூத்த IPS அதிகாரிகளில் ஒருவரும் பல்வேறு வழக்குகளை துரிதமாக கையாண்ட அனுபவம் வாய்ந்தவருமான IG பவானீஸ்வரியை இந்த சிறப்பு சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைக்கு ஐஜியாகவும் நியமித்திருக்கிறார். இந்த பவானீஸ்வரி ஏற்கனவே காவல்துறையில் பல்வேறு சிறப்பான பணிகளில் ஈடுபட்டவர். அது மட்டுமல்லாமல் காவல்துறையில் செம்பகராமன் கொலை வழக்கு விஷயத்தில் மிக துரிதமாக கையாண்ட அனுபவத்தை பெற்றவர் என்பதான பல விஷயங்களை உள்ளடக்கிய சிறப்புமிக்க அதிகாரியாக விளங்கும் பவானீஸ்வரி பெண் அதிகாரிகளின் மத்தியில் மிகப்பெரிய ஆளுமைக்கின் அடையாளமாகவும் இருந்து வருகிறார். இந்த காவல் படைக்கு ஐஜியாக பொறுப்பேற்றிருக்கும் அவருக்கு பெண் காவலர்கள் பலரையும் கட்டாயத்தின் பேரில் அழைக்காமல் விருப்பத்துடன் இந்த பணியில் ஈடுபட விரும்புகிற பெண்களை மட்டுமே இந்த சிங்கப்படையில் சேர்த்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது காவல்துறை வட்டாரம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களை தடுக்கவும் விரிவான நடவடிக்கைகளை எடுக்கவும் பொது இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்கப்படவும் தான் இந்த சிறப்பு படை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படை ஒட்டுமொத்த காவல்துறையின் பார்வையிலிருந்து வேறுபட்டு காண்பதற்காக இந்த சிறப்பு படைக்கு பிரத்யேக சீருடையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சீருடையை பார்க்கிறபோது மேலை நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயன்படுத்தும் அதே மாதிரியான சில மாற்றத்தையும் செய்திருக்கிறது காவல்துறை. இது வெறும் உடை மாற்றம் மட்டுமல்ல, பெண் காவலர்களின் தனித்துவத்தையும் அதிகாரத்தையும் தயார் நிலையும் உலகளாவிய தரத்தில் உயர்த்தும் ஒரு அடையாளத்தின் மாற்றமாகவே கருதப்பட்டு இந்த புதிய சீருடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீருடையின் அடையாளம் தமிழக காவல்துறையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லலாம். பாரம்பரியமிக்க காக்கி சீருடைக்கு பதிலாக நவீன கமாண்டோ படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த உடை படை உறுப்பினர்களை வேறுபடுத்தி காட்டுவதோடு அவர்களுக்கு தனிப்பட்ட அடையாளத்தையும் வழங்கப்படும் வகையில் இந்த அதிரடிப்படை சிறப்பு சிங்கப்பெண்கள் சீருடை அமைந்திருக்கிறது. சேலம் மாநகரில் தொடங்கப்பட்ட இந்த அதிரடிப்படை விரைவில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்துவதற்கான பணிகளை வேகப்படுத்தியிருக்கும் நிலையில் விரைவில் இதற்கான துவக்க விழா சென்னை எழும்பூரில் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் தமிழக முதலமைச்சரால் விரைவில் துவங்க உள்ளது. சிறந்த செயல்பாட்டு திறனுக்கும் எடுப்பான தோற்றத்திற்கும் சம அழுத்தம் கொடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த அழகிய ஷூக்களை அணிந்திருக்கும் காவலர்கள் மிக தெளிவாகவும் பார்க்கின்ற பார்வையாளர்களின் பார்வையில் மிடுக்காகவும் தெரிவதற்காக அமைத்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு சீருடையை. பாரம்பரிய போலீஸ் சீருடையிலிருந்து வேறுபட்ட இந்த லுக்கு வெளிநாட்டு சிறப்பு படைகளை நினைவூட்டும் வகையில் இருப்பதால் பொதுமக்களிடையே நிச்சயம் ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் பெறும் என்பதாக இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையின் சிறப்பு விஷயங்கள் குறித்து விவரமறிந்த சில காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் முதலமைச்சரின் தொலைநோக்கு திட்டங்களில் ஒன்றாக துவங்கப்பட்டிருக்கும் சிங்கப்பெண் அதிரடிப்படை நிச்சயம் தமிழகத்தில் ஒரு மையக்கல்லாக நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை. அம்மையார் ஜெயலலிதா உருவாக்கிய சிறப்பு பெண்கள் படை எப்படி பேசப்பட்டதோ அதைவிட கூடுதலாக இது நிச்சயம் பேசப்படும் என்பதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகளை விரைவாக தடுக்கெடுக்கும் பணிகளில் நகரம் முழுவதும் மக்கள் மனதில் நிச்சயம் பெயரெடுக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை.